அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இது ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா அப்படிங்கிற தலைப்பில் இது 2வது வீடியோ. போன வீடியோவில் வெல்னஸ்னா என்ன, ஹெல்த்னா என்ன, இதை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெல்னஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது நோய்கள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், அல்சைமர்ஸ் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், டியூபர்குலோசிஸ், ஆஸ்மா, இப்படி ஒரு வரிசையாக லிஸ்ட் போடுவீங்க இல்லையா? ஆனால் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த டிசீஸுங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, டிஸ் ஈஸ். இது 2 வார்த்தைகளின் இணைப்பால் உருவான ஒரு வார்த்தை. டிஸ் ஈஸ், யூ ஆர் நாட் அட் ஈஸ். இப்போ அட்டென்ஷன்னா இப்படி நிற்போம், ஸ்டாண்டர்ட் ஈஸ்னா ரிலாக்ஸ்டாக இருப்போம். அப்போ ஈஸ்னா என்ன? ரிலாக்ஸ் ஸ்டேட். இஃப் யூ ஆர் நாட் அட் ஈஸ், நீங்கள் ரிலாக்ஸ்டாக இல்லை, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உங்கள்கிட்ட இருந்தால் அது டிசீஸ். அப்போ டிசீஸ்ன்னு சொன்ன உடனே பெருசாக கேன்சர் வரைக்கும் போகாதீங்க, அதுவும் டிசீஸ் தான். ஆனால் இந்த டிசீஸுங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? யூ ஆர் நாட் அட் ஈஸ், நீங்கள் சௌகரியமாக இல்லை, ஏதோ ஒரு அசௌகரியம் உங்கள்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஏதோ ஒரு சின்ன வலி, இல்லை ஏதோ ஒரு சின்ன உப்புசம், வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்குது, அது ஒரு டிசீஸ். 2 நாள் சரியாக மோஷன் போகலை, கஷ்டமாக இருக்குது, அது ஒரு டிசீஸ். லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு டிசீஸ். அப்போது உங்களுடைய உடல் என்ன பண்ணும்? ஒரு நோய் உருவாவதற்கு முன்பே, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜிலேயே சில வார்னிங் சிக்னல்ஸை உங்களுக்கு அனுப்பும். இந்த வார்னிங் சிக்னல்ஸ் தான் இந்த டிசீசஸ், இந்த அசௌகரியங்கள், சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன பிடிப்புகள், சின்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ், அதுதான் ஆக்சுவலான டிசீஸ். டிஸ் ஈஸ், யூ ஆர் நாட் அட் ஈஸ். இந்த சின்ன வலிகளை, சின்ன அசௌகரியங்களை, இந்த சின்ன தொந்தரவுகளை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இது ஏதோ ஒன்று வரப்போகுதுங்கிறதுக்கு அறிகுறி அப்படின்னு உணர்ந்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய நோய் வராமல் தடுக்கலாம். அப்போ டிசீஸ் என்பது நோய் அல்ல, ஒரு நோய் வரப்போகுதுங்கிறதுக்கான ஏர்லி வார்னிங் தான் டிசீஸ். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி டிஸ்கம்ஃபர்ட் ஆர் பெயின் இன் எனி பார்ட் ஆஃப் தி பாடி, நவ் அண்ட் தென், தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வரும், போயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும், போயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருது. ஸோ எனி டிஸ்கம்ஃபர்ட் ஆர் பெயின் in any part of your body, now and then is the earliest warning signal sent by your body. உங்களுக்கான எச்சரிக்கை மணி. ஒரு சின்ன தலைவலி, இது ஒரு டிசீஸ். கழுத்தில் ஒரு பிடிப்பு மாதிரி இருக்குது, எப்போவுமே அப்பப்போ கழுத்தை இப்படி அசைச்சு விடணும் போல இருக்குது, தட் இஸ் அ டிசீஸ். முதுகில் அப்பப்போ பிடிச்சிக்குது, அது ஒரு டிசீஸ். ஓகே, இந்த வார்னிங் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா, சிலர் அடிக்கடி கொட்டாய் விடுவாங்க, கான்ஸ்டன்ட் யார்னிங். இது எதோட சிக்னல்? மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் போகலை. மூளையோட எரிபொருள் ஆக்சிஜனும் குளுக்கோஸும். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் போகலைன்னா நீங்கள் கொட்டாய் விடுவீங்க. அதிகமான ஆக்சிஜனை உள்ளே இழுப்பதற்கான ஒரு வழிமுறை அது. அப்படி இழுத்துட்டு அங்கே அடுத்தது உள்ள நிறைய காற்றை உள்ள இழுப்பீங்க. அப்போ ஆக்சிஜன் அதிக அளவில் மூளைக்கு போகும். அப்போ இந்த ஒரு சிக்னல் உங்களுக்கு வந்தும்போது, இந்த டிசீஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும்? பிராணாயாம மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய மூச்சை சரி செய்யுங்கள்.
டீப் ப்ரீதிங் எடுக்க பழகிக்கோங்க. இல்லை பிராணாயாமா ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிராணாயாமா கற்றுக்கோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் யார்னிங் அதை சரி பண்ணணும். பேட் பிரெத், வாயில் பேசும்போது துர்நாற்றம் அடிக்குது, கப்படிக்குது அப்படின்னா இது உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எங்கேயோ கோளாறு இருக்குது, அல்லது உங்களுடைய ஈறு இல்லை பல்லில் ஏதோ பிரச்சனை இருக்கு. டென்டிஸ்ட்டை பார்த்து முதல்ல அதை செக் பண்ணிக்கோங்க. ஈறு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அடிக்கடி அந்த பேட் ஸ்மெல் வரும். ஆனால் பெரும்பாலும் இது உங்களுடைய வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏதோ ஒன்று வர காத்திருக்குது. அது அல்சராக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்தமாக சரியில்லை. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகுது. இதுதான் பேட் பிரெத்தோட அந்த ஏர்லி வார்னிங். பேட் பிரெத் இஸ் அ டிசீஸ். ஆனால் பின்னால் வரப்போகிற ஒரு பெரிய நோய்க்கான ஒரு அறிகுறி. அட் த ரிங்கிங் இன் தி இயர்ஸ், இட் மே பி டியூ டு டினிட்டஸ். அது நாளைக்கு வர்த்திகமாக மாறலாம், இல்லது பிபிக்கு கூட இது வரும். காதுக்குள்ளே சத்தம், ஒயின்னு சத்தம். டிசினஸ், அடிக்கடி கொஞ்சம் டிசி ஆகுது, கொஞ்சம் மயக்கம் வருது. சுகரை பாருங்கள், ஒருவேளை லோ சுகர் இருக்கலாம், ஹை சுகராகவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் லோ சுகர் இருக்கும். அந்த லோ சுகர் வந்தாலே உங்களுடைய சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு அடிக்கடி லோ சுகர் வருதுன்னா உங்களுடைய அந்த இன்சுலின் ரெகுலேட்டரி சிஸ்டம் கரெக்டாக இல்லை. சீக்கிரமாக உங்களுக்கு டயபெட்டிஸ் வரப்போகுதுங்கிறதுக்கு ஏர்லி வார்னிங் தான் அந்த லோ சுகர், அந்த மயக்கம். நாக்கில் பேர்னிங் வருது, அடிக்கடி வாயில் புண்ணு வருதுன்னா அது விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். அதை உடனடியாக கவனித்து சரி பண்ணலைன்னா நாளைக்கு அது பல நோய்களை உருவாக்கும். சுகருக்கு மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப சுகர் சாப்பிடணும், இனிப்பாக சாப்பிடணும் ஆசையாக இருந்தால் இட் மே பி எ சைன் ஆஃப் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி. இப்படி ஒரு நோய், ஒரு டிசீஸ், அந்த ஏர்லி வார்னிங்க்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கும். காலில் வீக்கம் வந்ததுன்னா அது டிபெண்டன்ட் எடிமாவாக இருக்கலாம், இல்லது ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். கான்ஸ்டன்ட் ஃபெட்டிக், எப்போவுமே ஒரு தளர்ச்சியான நிலை, எப்போவுமே உடல் சோர்வாக இருக்குதுன்னா விட்டமின் டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப லோவாக இருக்கும். நம்னஸ் ஆஃப் ஹேண்ட், அது சுகரோட சிம்டமாக இருக்கலாம், இல்லது B12 டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்து அது முதல்ல சரி பண்ணிக்கணும். இந்த வார்னிங் சிக்னல்ஸ் வரும்போதே அதை சரி பண்ணணும். சரியாக வாசனை தெரியலை, கோல்டுனாலையும் இருக்கும், இல்லை ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அது வரும். கண்ணு லேசாக மஞ்சள் ஆகுது, லிவர் ப்ராப்ளமாக இருக்கும், ஜாண்டிஸாக இருக்கலாம். கோல்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், அடிக்கடி காலுக்கே ஜில் ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் சரி இருக்கா பாருங்க. இப்படி இந்த டிசீஸுங்கிறது ஏர்லி வார்னிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அது ஒரு ஏர்லி வார்னிங். அதை புரிஞ்சுக்கிட்டு எதனால் அது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் better than cure. So prevent பண்ணலாம். If you know the significance of these early warning signals, these diseases, appropriate corrective measures could be taken and the disease could be prevented at the early stage. ரொம்ப ஏர்லியராகவே அந்த நோய் வராமல் தடுத்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காஷன், நெவர் இக்னோர் எ டிஸ்ஈஸ். ஒரு சின்ன கஷ்டம், உடம்பில் வரக்கூடிய ஒரு சின்ன மாற்றம், அதை இக்னோர் பண்ணாதீங்க. என்னன்னு பாருங்கள். உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா, உங்களுடைய மருத்துவரை அணுகுங்கள். உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதனால் இருக்கலாம், ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, பண்ணி அதை கண்டுபிடிங்க. ஓகேயா? அடுத்ததாக வெல்னஸுக்கு வருவோம். தி ஹோல் பர்சன். Every human being has 3 aspects: body, mind, அதுக்குள்ளே எமோஷன்ஸ் அடங்கிடும். பாடி, மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ். தி தேர்ட் காம்பனண்ட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜி இன் தி பாடி. உங்களுடைய ஆன்மா ப்ளஸ் எனர்ஜி, மைண்ட், பாடி, சோல். All these 3 aspects
should be treated and harmonized to achieve a complete cure. ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணணும் இல்லை ஹீல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸை கொண்டு வரணும்னா, உடலை மட்டும் சரி பண்ணால் பத்தாது, உடல், மனம், ஆன்மா மூணையும் சரி பண்ணணும். இங்கே தான் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹீலிங்குள்ள வித்தியாசம் வருது. ட்ரீட்மெண்ட் வர்சஸ் ஹீலிங். ட்ரீட்மெண்ட் இஸ் எய்ம்டு ஒன்லி அட் தி ஃபிசிக்கல் பாடி. ஆனால் க்யூர் என்ன அப்படின்னா, ஹீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போக்ரேட்டஸ் சொன்ன மாதிரி, நேச்சர் கியூர்ஸ் தி டிசீசஸ் அண்ட் தி டாக்டர் கேன் ஒன்லி ஹெல்ப் தி நேச்சர். முதலே சொன்னேன், நம்முடைய உடலுக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறமை உண்டு. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்களுடைய டாக்டர் அல்லது ஹீலர் அதுக்கு உங்களை அசஸ் பண்ணலாம். நீங்களே உங்களை சரி பண்ணிக்கணும். அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மெடிசன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். மெடிசனுங்கிறது ஒரு சயின்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆர்ட். யூ ஆர் டீலிங் வித் ஹியூமன்ஸ் interactions. So it is basically an art as well as a science. Almost every person at one time or other practices medicine. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்கிறான். அதுக்கு ஒரு ஃபேமஸான தெனாலிராமன் கதை உண்டு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது. உலகத்திலேயே அதிகமான மனிதர்களால் பின்பற்றப்படும் தொழில் எது? which is the most practiced profession in the world அப்படின்னு. அப்போ மந்திரிகள் எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு விவசாயம், நம்ம நாட்டிலே விவசாயிகள் தான் அதிகம். இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை கட்டிட தொழில் தான். இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை ஆச்சாரி தொழில் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லை வாத்தியார் தொழில் தான் பண்ணுறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. தெனாலிராமன் எழுந்து சொன்னால், அரசே, உலகத்திலே அதிகமான மனிதர்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மருத்துவ தொழில் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா ஒரு கிராமத்தில் பார்த்தா ஒரு 100 விவசாயியாவது இருப்பான், ஒரு 10-15 கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க, ஆச்சாரிகள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் மருத்துவர் பெரும்பாலும் 1 இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த ஆள் என்னடா இந்த மாதிரி சொல்கிறானே, உலகத்திலே அதிகமான பேர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது மருத்துவ தொழில்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார், எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்று சொல்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. சரி, ஓகே. எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. நாளைக்கு எப்படி வந்து இவன் அதை ப்ரூவ் பண்ண போகிறான் அப்படின்னு. அடுத்த நாள் தெனாலிராமன் வரும்போதே ஒரு போர்வையால் நல்லா தலையெல்லாம் போத்திக்கிட்டு அப்படி குளிரில் நடுங்கிற மாதிரி இதை இருமிக்கிட்டு கணச்சிக்கிட்டு வர்றாரு. எல்லோரும் ஐயோ தெனாலிராமன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, நேற்றுலேருந்து ஒரே கோல்டு, மூக்கடைப்பு, தும்மல், இருமல், ஜுரம் வேற வந்துச்சு அப்படின்னா. உடனே ஒரு மந்திரி சொல்கிறாரு, இதுக்கு உடனே துளசி கஷாயம் போட்டு குடிப்பா. ஒரு 4 துளசியில் பறிச்சிட்டு வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்து இஞ்சி சேர்த்து அதை இடித்து கொஞ்சம் கஷாயம் போட்டு குடி. இப்படி ஆளுக்கு ஒரு வைத்தியம். கிருஷ்ணதேவராயரும் ஒரு வைத்தியத்தை சொல்கிறார். அப்போ அந்த அவையில் இருந்த எல்லாருமே ஆளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கை வைத்தியத்தை சொல்கிறார். இப்போ கிருஷ்ணதேவராய எல்லாரும் தெனாலிராமன் ஏதோ விஷயம்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கிறார். உடனே தெனாலிராமன் என்ன பண்ணால் போர்வையெல்லாம் எடுத்து போட்டு, இங்கே பாருங்க, நான் எனக்கு ஜுரம், குளிர், இருமல், சளின்னு சொன்னேன். இவர் மந்திரி, அவர் படைத்தளபதி, நீங்கள் மன்னர். இப்படி வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் டாக்டர் ஆகி எனக்கு ஒரு வைத்தியத்தை சொன்னீங்க. அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் இந்த மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொன்னீங்க இல்லையா? இதனால தான் நான் சொன்னேன், உலகத்திலே அதிகமான மனிதர்கள் செய்யும் தொழில் மருத்துவ தொழில். உண்மைதானே? இது ஜோக்கு தான், ஆனாலும் அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது.
இன்னொரு ஜீவன் கஷ்டப்படும் போது நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியறதில்லை. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சமயத்தில் அது இடகுடமாக போயிடும். ஓகேயா? தேர் இஸ் அ டாக்டர் இன்சைட் எவ்ரி ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ all medical systems could be classified into two broad categories. ஒன்று வந்து ட்ரக் பேஸ்ட் சிஸ்டம், நான் ட்ரக் பேஸ்ட் சிஸ்டம். இப்போ ட்ரக் பேஸ்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி எல்லாத்துலேயும் மெடிசின்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ட்ரக் பேஸ்ட் சிஸ்டம். நான் ட்ரக் பேஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நிறைய அக்குப்ரெஷர், அக்குபங்க்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி இதெல்லாம் வருது. Tantra Yogam non-drug based system. Most of the drug based systems aim only at the treatment of the body. உடலுக்கு சிகிச்சை தரோம். சில வேளைகளில் மனசுக்கும் கொஞ்சம் சிகிச்சை அங்கே உண்டு. சைக்காட்ரி, ஆன்டிடிப்ரெசன்ட், சிலர் தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்போம், அதெல்லாம் பண்ணுறோம். பட் தி எனர்ஜி அண்ட் தி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இஸ் நெவர் டேக்கன் கேர் ஆஃப். எந்த ட்ரக் பேஸ்ட் சிஸ்டமும் எனர்ஜியை பற்றி பேசலை, எனர்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஓகேயா? A treatment gives only a temporary relief of the symptoms. இப்படி ஒரு மெடிசனை கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்போது it gives you a temporary relief of the symptoms. உங்களுடைய அந்த அறிகுறிகள், நோயின் அறிகுறிகள் கொஞ்சம் கட்டுப்படும். ஆனால் ஹீலிங் அப்படின்னா அங்கே ஸ்பிரிச்சுவலும் இருக்குது, எனர்ஜி ஹீலிங் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இருக்கணும். அந்த 6 ஆஸ்பெக்ட்ஸ் ப்ளஸ் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அங்கே வெல்னஸ் வரும். நான் ட்ரக் பேஸ்ட் சிஸ்டம் இப்போ பாப்புலராக இருக்குதுன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், மசாஜ் தெரப்பி, அரம தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி, ப்ராணிக் ஹீலிங், ரெக்கி, டச் ஹீலிங், நேச்சுரோபதி, முத்ராஸ், சக்ரா ஹீலிங், சாண்டிங், மியூசிக் தெரப்பி, ஆரா தெரப்பி, இப்படி நிறைய இருக்குது. அப்போ இந்த முத்ரா, சக்ரா ஹீலிங், சாண்டிங், மியூசிக், ஆரா இது எல்லாமே தந்திர யோகத்துக்கு கீழே வந்துடும். அப்போ தந்திர யோகம் கேன் கிவ் யூ அ டோட்டல் சொல்யூஷன். ஒரு முழுமையான வெல்னஸை கொண்டு வர தந்திர யோகம்தான் ஹெல்ப் பண்ணும். மற்ற எல்லா சிஸ்டத்துக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. தே ஹாவ் தேர் ஓன் லிமிட்டேஷன்ஸ். Tantra Yoga healing gives the best result with minimum effort. The Tantric healing it's a multidimensional. It takes care of every aspect of your wellness with minimum effort and minimum expense. ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு செலவு இல்லை, எஃபர்ட்டும் ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது சேரில் உட்காந்து பண்ணலாம். இந்த வழிமுறைகள் என்ன? தந்திர யோகா கான்செப்ட் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த், அந்த வெல்னஸ் அப்படி அதை பற்றி, இல்லை ஹோலிஸ்டிக் ஹெல்த்தை பற்றி தந்திர யோகம் என்ன சொல்லுது? தந்திர யோகத்தோட பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அப்போ இந்த பேசிக் கான்செப்டை அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்த எபிசோட் பார்ட் 3ல் இந்த பேசிக் கான்செப்டை பார்க்கலாம். வீடியோவை எப்போவுமே முழுசாக பாருங்கள். அடுத்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. தேங்க்யூ.